என் பேர் தரவல் சுப்பிரமணியம். என் ஊர் கடலூர் மாவட்டத்து டூடி வட்டம் கொட்டார் கிராமம். என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் துபாய்க்கு வேலைக்கு வந்தேன். என்னோட கம்பெனி பேர் வந்து பிக் ட்ரீம் ஸ்டார் டெக்னிக்கல் சர்வீஸ் எல்எல்சி. கம்பெனி இருக்கிற இடம் வந்து தேர நைட் ரோடு. எங்களோட பேர் வந்து எட்வின் சேம் சார். அவரோட ஊர் வந்து கேரளா மாநிலம் திருவனந்தபுரம். எனக்கு கொஞ்ச நாள் உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே மாட்டாங்க. என்ன பைப்புன்ற வேலை கழிச்சுட்டு இங்கே கண்ட வேலைலாம் செய்ய சொல்றாங்க. கேட்டால் திட்டுறாங்க. கட்ட வாரத்தில் ஃபேமிலி எல்லாம் ஈர்த்து என்னால் இருக்கவே முடியல. நான் வந்து 1 வருஷம் 1 மாதம் ஆச்சு. என்னால் இருக்க முடியல. உடம்பு கடிச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா போயிட்டே இருக்கு. ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி போன மாதம் 30ஆம் தேதி சொன்னாங்க. நாங்கள் இருக்கிற கஷ்டத்தை ஃபேமிலிட்டால சொல்ல முடியல. தயவு செஞ்சு மத்திய அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன இங்கே துபாயில இருந்து மீட்டு நம்ம தாயகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நல்லபடியாக வச்சுக்கிட்டே உடம்பு ரொம்ப முடியல. தயவு செஞ்சு ஸ்டாலின் ஐயா என்ன நல்லபடியாக தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு போமாரு அவங்க வணங்கி கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா ஸ்டாலின் ஐயா. சொந்த ஊரை, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இப்படின்னு எல்லாரையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு என்ன அவங்களுக்கு ஆசையா? கிடையாது. இங்கே அவ்வளோ கஷ்டம், கடன் பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். அதனால தான் இங்கே இருக்கிறத விட வெளிநாட்டுக்கு போனால் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கிடைக்கும், நம்ம கடன் அடைச்சிடலாம், இதோட கஷ்டம்லாம் போனதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற ஆசையோடு தான் போகிறாங்க. ஆனால் இந்த வேலைக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் அவங்கள ஏமாற்றி அவங்க அங்கே போனோடனே அவங்கள வேறு வேலைக்கு யூஸ் பண்ணுறது, தென் அவங்கள அசிங்கமாக பேசுறது, அவங்கள வந்துட்டு தரக்குறைவாக நடத்துறதுன்னு இந்த மாதிரி பல நடக்குது. இந்த வீடியோவை எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யாருக்கன்காவது பட்டு அவரை உடனே அங்கேருந்து மீட்கணும். அவர் பேசுகிறதுலே தெரியுது அவர் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்காருன்னு. அவங்க தரக்குறைவாக தான் நடத்துகிறாங்க, அவங்க போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீடியோ வெளியிட்டது வேற அவங்க ஓனருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவரை இன்னும் திட்டியிருப்பாங்க, இவர் இன்னும் அடிக்க கூட செஞ்சுருந்துருக்காங்க. வேறு ஏதாவது கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரை நம்ம அங்கேருந்து மீட்கணும். இந்த வீடியோ யாராவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க.